வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்ல நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் இருக்கு. நெகட்டிவ் ட்ரெண்ட் எதுவும் இல்லை, பெரிய மைனஸ் எதுவும் இல்லாதனால மார்க்கெட் நல்லா அப் ஆயிட்டே இருக்கு. எல்லா ஸ்டாக்ஸுமே 52 வீக் ஹையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, நியூ ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஹையா இருக்கிறப்ப ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ், அதுவும் லாங் டேர்முக்கு சூட்டபிளான ஸ்டாக்ஸை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அவர் எஸ்ஐபி கண்டினியூ பண்ண போறாரு. வேல்யூ கம்மியாக லோ ப்ரைஸில் இருக்கிற ஸ்டாக்ஸை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால எஸ்ஐபிக்கு சூட்டபுளான 500 ரூபாய்க்கு கீழே இருக்கிற லாங் டேர்ம் ஸ்டாக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக தான் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ்லேருந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டிமெர்ஜ் பண்ணாங்க. அதுக்கு உண்டான ரேஷியோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ப்ரைஸில் நம்ம பை பண்ணோம், அதை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் இவங்க டிமெர்ஜ் ஆனதுக்கப்புறம் இவங்களோட பிஸ்னஸ் மாடல் எது கிளியராக இல்லாமல் இருந்துச்சு. ரிலையன்ஸ் குரூப்லேருந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஸ்டாக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. ஸோ இன்கமே அதிலிருந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்களுக்கு அதர் பிஸ்னஸ் மாடல் எதுவுமே கிளியராக டிஃபைன் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ தான் இந்த ஸ்டாக்ல ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ராக் அப்படிங்கிற ஏஎம்சி கூட இவங்க ஒரு டைப் போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இவங்க இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ ரிலையன்ஸ் ப்ளஸ் பிளாக் ராக்கோட காம்பினேஷனில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வரப்போகுது. வேர்ல்டுலேயே டாப் மோஸ்ட் பிளேயராக பிளாக் ராக் இருக்கிறாங்க. இவங்களோட ரிலையன்ஸ் ஜாயின் பண்ணுறப்ப இந்தியாவில் இவங்க ஒரு பெரிய மார்க்கெட் லீடராக வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இன்சூரன்ஸ் பிஸ்னஸ், ஈக்விட்டி புரோக்கர்ஸ், ரிலையன்ஸ் ரீட்டைல் ஃபினான்சியர்ஸ், செக்யூர் லோன், அன்செக்யூர் லோன் இது எல்லாமே இப்போ ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த ஒரு அப்ஜெக்டிவ் இவ்வளோனா கிளியராக இல்லாமல் இருந்த ஸ்டாக்கு இப்போதான் கரெக்டான அப்ஜெக்டிவ்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அவங்க நினைச்ச ஒவ்வொரு ஸ்டெப்பை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ஸ்டாக்ல இருக்கிற ஒரு டாடா ஸ்டீலை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். மெட்டலை பொறுத்த வரைக்கும் இதை சைக்கிளிக் செக்டர்னு சொல்லுவோம். டைரக்டா மெட்டல் செக்டர் அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆட்டோ செக்டர் சேல்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மெட்டல் செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோட்டலாக இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், சைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஸ்டீலோட ரெக்யர்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும். மெட்டல் செக்டரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ரா மெட்டீரியல் பிரைஸ் ஹைக் ஆகுது அப்படின்னா இதோட ஸ்டீல் பிரைஸ் ஹைக் ஆகும். அப்போ இந்த செக்டர் அஃபெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது இல்லாமல் எக்ஸ்போர்ட் டியூட்டி இந்த மாதிரி இதெல்லாம் புதுசாக போட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல பாதிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நெக்ஸ்ட் மார்ச்ல எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது. அப்படி பார்க்கறப்ப இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நெக்ஸ்ட் 15 to 20 இயர்ஸ் நல்ல growth இருக்க போகுது. அப்போ டாடா ஸ்டீல் ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ற ஒரு கம்பெனியாக தான் இருக்க போகுது. அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் தான் இவங்க நிறைய எடுத்துட்டு இருக்கிறாங்க. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கீழே 7 சப்சிடரி கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி எல்லாமே மெர்ஜ் பண்ணி ஒரு கம்பெனிக்கு கீழே கொண்டுட்டு வர போறாங்க. இதுல 4 கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு. ரிமைனிங் 3 கம்பெனி இந்தியன் ஸ்டீல் அண்ட் வயர் ப்ராடக்ட் லிமிடெட், டாடா ஸ்டீல் மைனிங் லிமிடெட், எஸ்என்டி மைனிங் கம்பெனிஸ் இது அன்லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு. இந்த 7 கம்பெனி மெர்ஜ் பண்ணி டாடா ஸ்டீல்னு கொண்டு வர போறாங்க. லிஸ்ட் ஆகிக்கிற கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா டாடா மெட்டாலிக் இருக்கு, 10 ஷேர்ஸ் இருக்கு. டாடா மெட்டாலிக் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா 79 ஷேர் டாடா ஸ்டீல்ல கொடுக்க போறாங்க. டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட்ல 10 ஷேர் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா 67 ஷேர் டாடா ஸ்டீல்ல கொடுக்க போறாங்க. டிஆர்எஃப் பாத்தீங்க அப்படின்னா 10 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா டாடா ஸ்டீல்ல 17 ஷேர் கொடுக்க போறாங்க. டின் பிளேட்ல 10 ஷேர் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலண்டா 33 ஷேர் கொடுக்க போறாங்க. இப்ப டின் பிளேட்டுக்கு உண்டான மெர்ஜர் டேட், ரெக்கார்ட் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஜனவரி 19th லாஸ்ட் டேட் கொடுத்திருக்காங்க. நம்ம மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் டிஃபரன்ஸ் பத்தி டீடைலாவே நிறைய வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதுல எந்த ஸ்டாக் வாங்கினா டாடா ஸ்டீல்ல பெனிஃபிட் ஆகுறத பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணா டாடா ஸ்டீல்ல ஒரு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் பார்க்கலாங்கிறது உங்களுக்கு கிளியராகவே புரியும். நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். பேங்கிங் செக்டர் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. ஸோ ஒரு 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேங்க் கொலாப்ஸ் நடந்துச்சு. யூகே, யூஎஸ் இதுலாம் நிறைய ரெசெஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருந்துச்சு. அதனால இந்தியன் பேங்கிங் செக்டர் அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகல. இருந்தாலுமே ரெசெஷன் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாமையே இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பேங்க் நெகட்டிவ் ஃபேக்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க லாஸ்ட் குவார்டர்ல
முதற்கொண்டு இவங்க வந்து ப்ரொமோட்டர் செல்லிங் இருக்கு. ஸோ அந்த ப்ரொமோட்டர் செல்லிங் இருக்கிறதுனால ஐடிஎஃப்சி பேங்க் ஒரு பெரிய நெகட்டிவா இருக்கு. அது இல்லாமல் வேல்யூஷன் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க் இதை விட வந்து இது வேல்யூஷன் வைஸ் ஜாஸ்தியா இருக்கு. இது ஒரு growth oriented பேங்கா இருக்கிறதுனால வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வேற எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதுல வைத்தியநாதன் சிஓவா இருக்காரு. அதனால வந்து அடுத்த லெவலுக்கு இந்த பேங்க் எடுத்துட்டு போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லயே பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி லிமிடெடுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்துருக்கோம். ஐடிஎஃப்சி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நிறைய லோன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க ரீட்டைல் பர்சனுக்கு நிறைய லோன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இது ரெண்டு மெர்ஜ் ஆகிறப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பிளஸ் ரீட்டைல் பர்சன் ரெண்டையும் கம்பைன் பண்றப்ப இது ஒரு நல்ல growth கொடுக்கறதுக்கு இந்த பேங்க் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்பதான் வந்து ஆர்பிஐ அப்ரூவல் எல்லாமே கிளியர் ஆயிருக்கு. இதுக்கு உண்டான மெர்ஜர் ரேஷியோ எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 10 லிமிடெட் ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா வந்து 155 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் கொடுக்க போறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோவை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. நம்ம வந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நிறைய டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணோம். விப்ரோவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூவில் இருக்கு, பை பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு பக்கமாக ஏறி இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மெயினாக இந்த ஸ்டாக் ஃபால் ஆனதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக கொடுக்க முடியல. அட்ரிஷன் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. அது இல்லாமல் இவங்க 3rd பிளேஸ்லேருந்து 4th பிளேஸ்க்கு மூவ் பண்ணாங்க. சேலரி ஹைக் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ரிவார்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதர் கண்ட்ரி சர்வீசஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அங்கெல்லாம் யூஎஸ் யூரோப்ல ரெசிஷன் இருக்கிறதுனால இந்த கம்பெனி அஃபெக்ட் ஆச்சு. இப்போ வந்து வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ல இருந்ததுனால அந்த டைம்ல வந்து ஐடி செக்டரும் நல்லா பாதிக்கப்பட்டுச்சு. மெயினா இவங்களோட பிசினஸ் வந்து டாலர் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால வேர்ல்டுல அந்த அளவுக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இல்லாதனால இந்த ஸ்டாக் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. அது இல்லாமல் இந்த ஸ்டாக் மட்டும் இல்லாமல் ரிமைனிங் எல்லா ஸ்டாக்குமே ஒரு 20 to 40% நல்ல கரெக்ஷன் ஆச்சு. இப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விப்ரோவை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா அதுல டாப் எக்ஸிக்யூட்டிவ் பர்சன் எல்லாம் கண்டினியூஸா வந்து ரிசைன் பண்ணாங்க. அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விப்ரோக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபேக்டரா பார்த்துச்சு. இப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆயிட்டு இருக்கு. விப்ரோவும் ஸ்டேபிள் ஆயிட்டு இருக்கு. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ பாசிட்டிவான நிறைய நியூஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2030 வந்து 350 பில்லியனுக்கு மேல வந்து இதோட growth இருக்கும். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் டபுள் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடி செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண போது இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் செக்டர்ல ஐடி செக்டர் ஒரு முக்கியமான செக்டர் இருக்கு. அதே மாதிரி ஆர்பிஐ கவர்னரும் வந்து 2027 நம்ம 5 ட்ரில்லியன் எக்கனாமியை ரீச் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்படி ரீச் பண்றப்ப ஐடி செக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய பார்ட்டிசிபேஷன் அதுல இருக்கு போது. ஏன்னா சர்வீஸ் செக்டர் பேஸ் பண்ணி தான் நம்மளோட டோட்டல் growth-ஏ இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்க்க போறது ஐடிசியை பத்தி பார்க்க போறோம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எஃப்எம்சிஜி தான் மெயின் பிசினஸா இருக்கு. நியர்லி இன்க்ளூடிங் சிகரெட்டோட சேர்த்து 72% ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து எஃப்எம்சிஜில தான் எடுக்கிறாங்க. பேப்பர் போர்டிங் அண்ட் பேப்பர் பேக்கேஜிங் ஒரு 8% பக்கமா இருக்கு. ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு 4% இருக்கு. அதர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில ஒரு 3% இருக்கு. அக்ரி பிசினஸ்ல ஒரு 12% இருக்கு. ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய பிசினஸ் மாடல் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கூடிய சீக்கிரம் வந்து இது எல்லாமே பெருசாகிறப்ப தனித்தனி கம்பெனியா பிரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் இவங்க இப்ப நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிசினஸ் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இவங்களோட ஹோட்டல் பிசினஸ் வந்து தனியா பிரிச்சு எடுக்க போறாங்க. இந்த நியூஸுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி வந்து 52 வீக் ஹையில இருந்து கொஞ்சம் கம்மியாச்சு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா 40-60 ரேஷியோல வந்து ஹோட்டல் வந்து டிமர்ஜர் நடக்க போது. நாங்க 40% வந்து ஐடிசிடியே இருக்கும். ரிமைனிங் இருக்கிற 60% தான் ஷேர் ஹோல்டருக்கு பிரிச்சு கொடுப்போம்னு சொன்னாங்க. இதை வந்து மார்க்கெட் அந்த அளவுக்கு லைக் பண்ணாதனால கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐட்ட ஒரு 44% இருக்கு, டிஐட்ட ஒரு 42% இருக்கு, பப்ளிக்ட ஒரு 15% இருக்கு, அதர்ட்ட வந்து ஒரு 1% இருக்கு. ஸோ ஐடிசி வந்து இவங்க கூடிய சீக்கிரம் ஐடிசி ஹோட்டலை டிமெர்ஜ் பண்றப்ப ஐடிசி ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எதனால ஐடிசி ஹோட்டலுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஆனா இதுல இருந்து வர்ற ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இவங்க தனியா பிரிக்கிறப்ப ஐடிசி ஹோட்டல் க்ரோ ஆகிறது மட்டும் இல்லாம ஐடிசி ஸ்டாக்கும் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவங்க வந்து மெயினான பிசினஸ் அப்படின்னா டொபாக்கோ பிசினஸா இருக்கு. ஸோ இந்த டொபாக்கோ பிசினஸ் வந்து லைஃப் லாங் கண்டினியூ பண்ண முடியாது. மேபி ஒரு 15-20 இயர்ஸ்ல எது ஒரு சாங்ஷன் கூட வரலாம். அதனால வந்து அதர் பிசினஸ்ல இவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதர் பிசினஸ்ல என்ட்ரி கொடுத்தா இவங்களுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு. இவங்க ரெகுலரா வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கு, ப்ராடக்ட்ல அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய நியூ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே தேவைப்படுது. நம்பர் ஆஃப் பிசினஸ் வந்து இவங்க ரன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி
ஐடிசி வந்து நல்ல ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கிறதுனால இது எல்லாமே ஈஸியா செஞ்சிடறாங்க. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ அவங்க பேரண்ட் கம்பெனில ஒரு சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஐடிசி ஸ்டாக்கை செல் பண்றாங்க. அதனாலே வந்து ஐடிசி ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஃபால் ஆயிட்டே இருக்குது. இப்போ ஐடிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலயே 3rd மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியா மாறி இருக்கு. இவங்க வந்து ஃபுட் ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்ல 4th பிளேஸ் இருந்தாங்க. இவங்க அதானி, வில்மர், பிரிட்டானியா, பார்லி இது எல்லாமே பீட் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்காங்க. இவங்க எஃப்எம்சிஜில வந்து ஃபாஸ்டா குரோ ஆகுறது இப்போ ரீசெண்டா கிடைச்ச சர்வே ரிப்போர்ட்ல இருந்து நமக்கு கிடைச்சிருது. எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரெவன்யூ பாத்தீங்க அப்படின்னா 2017-18 வந்து 6000 கோடியா இருக்கு. 22-23 15,000 கோடியா இருக்கு. அதே பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 17-18 பாத்தீங்க அப்படின்னா 76% இருந்தது. 22-23 82% மாறி இருக்கு. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கண்டினியூஸா வந்து இவங்க எஃப்எம்சிஜி செக்டர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஐடிசி இன்ஃபோடெக்னா அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு. அவங்க வந்து இந்தியாவில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இவங்களோட சப்சிடரி கம்பெனி வந்து சவுதியில ஓபன் பண்ண போறாங்க. ஸோ ஐடிசி இன்ஃபோடெக்கும் வந்து இப்போ குளோபலா பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இவங்க ஐடிசி இன்ஃபோடெக்கையும் வந்து டெவலப் பண்றதுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் கிடைச்சு இவங்க கிளவுட் கிச்சன் பிசினஸ்லயும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்துச்சு. கிளவுட் கிச்சன் பிசினஸ் வந்து இப்ப பெங்களூர்ல இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து இவங்க வந்து சென்னை, மும்பை, டெல்லி, கல்கட்டா எல்லா சிட்டிலையும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. ஃபுட் டெலிவரி ஆப் மட்டும் இல்லாம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் இந்த மாதிரி எல்லா சர்வீசஸையும் வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஐடிசி இப்ப எல்லா செக்டர்லயும் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஐடிசி ஸ்டாக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸா தான் பாக்குறோம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இந்த செக்டர் மட்டும் இல்லாம கன்சியூமர் குட்ஸ்லயும் நல்லா டெவலப் பண்றாங்க. அப்பரல்ஸ், எஜுகேஷன், பேக்கேஜிங், அக்ரி பிசினஸ், பேப்பர் புடிங் அண்ட் ஸ்பெஷாலிட்டி பேப்பர்ஸ், சிகரெட் பிசினஸ் இது எல்லாமே உங்களுக்கு மெயின் பிசினஸா இருக்கு. இதுலயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இண்டிவிஜுவலாவே நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டாக்கையும் வந்து ஒவ்வொரு பேராமீட்டரா செக் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டீடைல் வியூ வேணும் அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கிற பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைலான வியூ இந்த ஸ்டாக்ஸை பத்தி இண்டிவிஜுவலாவே கிடைக்கும். நம்ம சேனல்லே பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி வந்து எதனால லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணணும், விப்ரோ ஸ்டாக் எதனால லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணணும், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து டிமெர்ஜ் பண்றப்ப அது என்னென்ன லெவல்ல வாங்கணும் இதை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டாடா ஸ்டீல் வந்து எப்ப பை பண்ணணும், அது என்னென்ன ரேஷியோல பை பண்ண எவ்வளவு மெஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்கும், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல எவ்வளவு மெஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்கும், இதை பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லே அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான வியூ உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை வச்சு நான் பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ விப்ரோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் வைஸ் இது வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவா தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 30 இருக்கு, விப்ரோவோட பிஇ வந்து 20 இருக்கு. ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 16-17 அந்த ரேஞ்சில் தான் ரொம்ப அட்ராக்டிவான பிரைஸ்ல கிடைச்சிச்சு. அப்பயே நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னா இப்பயுமே வந்து இது ஒரு பெரிய ரேட் கிடையாது, இன்னும் அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. எபோவ் 5 இயர்ஸ்க்கு மேல நீங்க வந்து இது ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்க அப்படின்னா 73% இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.26 இருக்கு. ஸோ இவங்களுக்கு கடன் இல்லாத கம்பெனியா இருக்கிறதுனால ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கிறதுனால பைபேக் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வந்து இவங்க ஈஸியா வந்து ஒவ்வொரு இயர்லயும் கால்ஃபர் பண்றாங்க. அதுல நல்ல ரிட்டர்னையும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து இந்த மாதிரி டைம்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 14 இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 இருக்கு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது வந்து வேல்யூஷன் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. இது முழுக்க முழுக்க growth oriented பேங்க். நெக்ஸ்ட் ஐசிஐசி பேங்காவோ ஹெச்டிஎஃப்சி பேங்காவோ மாற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால வந்து லாங் டேர்ம்ல இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இதுல பேங்க்ல கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. அதனால ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இதோட பிஇ வந்து 28.71 இருக்கு. இது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்கு. ஏன்னா அதர் எஃப்எம்சிஜி பாத்தீங்க அப்படின்னா 50க்கு மேல வந்து பிஇ ரேஷியோ இருக்கும். ஸோ இது பியூரான எஃப்எம்சிஜியா இல்லாதனால இது ஓரளவுக்கு வேல்யூஷன் வைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ பாத்தீங்க அப்படின்னா 80 இருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு கடன்றது பாத்தீங்க அப்படின்னா வெறும் 284 கோடி. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0 இருக்கு. ஸோ கடன் இல்லாத கம்பெனியா இருக்கிறதுனால தான் இவங்க இயர்லி டிவிடெண்ட் எல்லாமே நல்ல ஒரு ஹியூஜான ரிட்டர்ன் வந்து கொடுக்க முடியுது. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய மெஜர் நடந்துகிட்டே இருக்குது. வரப்போற எலெக்ஷன் இப்ப பிஜேபியோ காங்கிரஸோ ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நல்லா போக்கஸ் பண்ணத்தான் போறாங்க. அதனால டாடா ஸ்டீல் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 18 இருக்கு. இப்ப கம்பெனில இந்த மெர்ஜர் எல்லாம் நடந்துட்டு இருக்கனால எக்ஸாக்டான பிஇ வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ இருந்தாலுமே இது வந்து ஒரு நல்ல அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. இந்த கம்பெனிக்கு பெரிய மைனஸா பாக்குறது இந்த கம்பெனியோட கடன் தான். கடனை பொறுத்த வரைக்கும் டெப்ட் ஈக்விட்டி
ஈக்விட்டி ரேஷியோ 1.01 இருக்கு. இருந்தாலுமே லாங் டேர்முக்கு இவங்க வந்து கூடிய சீக்கிரம் ஒரு 4 to 5 இயர்ஸ்ல இந்த கடன் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு டாடா குரூப் மேனேஜ்மெண்ட்லயே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிறப்ப லாங் டேர்முக்கு டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுங்க. ஒரு எபோவ் 5 இயர்ஸ்க்கு மேல இதெல்லாம் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் இப்போ டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு பிசினஸ் மாடலாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுல இருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இந்த கம்பெனியும் ஒரு கடன் இல்லாத கம்பெனியா தான் இருக்கு. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் ஒரு பெரிய பிராண்டு கீழே இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கேஷ் வந்து ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது. ஸோ லாங் டேர்ம்ல இந்த ஸ்டாக்ஸும் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 day பிஃபோரே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதனால கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல ரேட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். நம்ம இந்த குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் நீங்க எப்போ வேணாலும் கன்சிடர் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஹெவியா ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல வந்து நீங்க லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல மார்க்கெட் இதே மாதிரி கண்டினியூ ஆகுதுன்னா இந்த மாதிரி அட்ராக்டிவான ஸ்டாக்ஸை எஸ்ஐபி மோட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. எஸ்ஐபியில் ஃபியூச்சர்ல நமக்கு ஹெவியான ஒரு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டாக்குக்கு எல்லாமே பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி ஒரு கம்மியான ரேட்ல, அதாவது பிலோ 500 கீழே எஸ்ஐபி பண்ற மாதிரி இந்த 5 ஸ்டாக்ஸ் இருக்கு. டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணலாம். நம்ம இந்தியன் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2027ல 5 trillion அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2048ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டுல செகண்ட் லார்ஜஸ்ட் ஜிடிபி கண்ட்ரியா மாறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாவோட நெக்ஸ்ட் 15 to 20 இயர்ஸ் நல்ல ஒரு growth கொடுக்கும். அப்படி வளர்றப்ப இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். குறிப்பா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸும் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கம்பெனிஸ்ல கம்மியான அமௌண்ட்ல ரெகுலரா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. நம்ம ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்டா இருந்தாலும் லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றப்ப நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 44% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.